ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பீங்க என்னடா அந்த அக்கா நைட்டில வந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே நம்ம லாங் வீடியோஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், மேக்சிமம் நைட்டில எல்லாம் வீடியோஸ் வந்து போட மாட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கிச்சன் எல்லாமே ஒரு டீப் கிளீனிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக காலையில இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில இருந்து சில பேர் வந்து அக்கா நீங்க கிச்சன் டீப் கிளீனிங் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்க எந்த மாதிரி உங்களோட திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க, எப்படி ஃபுல்லா டீப் கிளீனிங் பண்ணுவீங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜும் சரி காலும் சரி வந்துட்டே இருந்துச்சு. அதை தாண்டி நான் காலையில வீடியோ வந்து போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து வீடியோஸ் எதுவும் வராது, நான் டீப் கிளீனிங் வந்து வீடியோ வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, பிஸியா இருக்கீங்களா, நான் காலையில வீடியோ பார்த்தேன் அப்படி எல்லாம் வந்து கால் வந்துட்டே வந்து இருந்துச்சு. அதனால நான் நிஜமா வேலையா தான் வந்து இருக்கேன். நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவேன் அப்படின்றதான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா எல்லா மொத்த திங்ஸுமே வந்து நான் மாடியில தான் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா கிச்சன்ல இருந்த எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி காய வச்சு உள்ள வந்து எடுத்துட்டு போக போறேன். இன்னும் நான் உள்ள கிச்சனுக்கு போய் கிளீன்லாம் பண்ண ஆரம்பிக்கல, வெளியில மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு என் கூட வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிறுபருப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உளுந்து, கடலைப்பருப்பு, இது எல்லாமே வந்து இருந்துச்சு. இப்போ மழைலாம் வந்து பெஞ்சிட்டு இருந்துச்சுல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நமுத்த மாதிரி இருக்கும்ல. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் வந்து போட்டு இந்த மாதிரி சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்பளம், இது எல்லாமே வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து காய வச்சு வச்சு வந்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே எந்த திங்ஸா இருந்தாலும் நல்லா வெயில்ல காய வச்சு வைக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமா வந்து கெட்டு போகாது. இந்த சிறுபருப்பு எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பூச்சி வச்ச மாதிரி வந்து ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு காய வச்சு வந்து எடுத்து வச்சுப்பேன். இதெல்லாம் தீபாவளி ஃபண்டுல வந்து வந்திருந்துச்சு, கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெயில் அடிக்கிறதுனால இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். சக்கரை கூட என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர்ல போட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து வைப்பேன். அவங்களால முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பொருள் எல்லாம் சீக்கிரம் வந்து கெட்டு போகாம வந்து இருக்கும். அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாலாம் வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சிருக்கேன். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரியான டப்பா தான் வந்து வாங்கி வச்சிருப்பேன். கிச்சன் அதாவது நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்க மாதிரி, அதாவது இந்த சைஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். பட் நான் இதெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா இது எல்லாமே இப்போ ரேஷன்ல இருந்து அரிசி வாங்கிட்டு வருவோம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ உளுந்தே இருக்கு அப்படின்னா உளுந்து வந்து ஒரு 2 கிலோ பிடிக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நான் வாங்கி வந்து வச்சுப்பேன். ஏன்னா இது இப்ப நான் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் இதுல போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி, ஒரு 5 கிலோ அரிசி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுல போட்டு கீழே வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம்ல, இதெல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல எப்பவாவது எடுத்து எடுத்து யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே, அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணாம இருப்போம்ல. இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா உளுந்து வந்து மாவரைக்கும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு 3 கிலோ உளுந்து இருக்குன்னா நான் இதுல போட்டு வச்சுப்பேன். எனக்கு தேவை அப்படின்றப்ப மட்டும்தான் வந்து எடுத்துப்பேன். இதெல்லாம் என்னோட கிச்சன்ல எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து ரேக் இருக்கும், அதுலதான் வந்து அடுக்கி வந்து வச்சிருப்பேன். கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா தான் வந்து இன்னைக்கு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அக்கா கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க, ஃபுல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம், பேப்பர்லாம் போட்டு காய வச்சோம் அப்படின்னா அதோட ஈரம் வந்து ஒட்டும், அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்றதுனால நான் எப்பவுமே இப்படிதான் வந்து பண்ணுவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வந்து எடுத்து வச்சாச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நம்மளோட அதாவது கிச்சன்ல வந்து வச்சிருப்பேன். எதுக்காக அப்படின்னா இது வந்து என்னோட ஆயில்லாம் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் செப்பரேட்டா இது மாதிரி ஒண்ணு வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கத்தி, அதுக்கப்புறம் லைட்டரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிசரு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதுக்குள்ள வந்து வச்சிருப்பேன். ஏன்னா நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு கிச்சன்ல நமக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா எடுக்க முடியுமோ, எதெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாமே இதுலதான் வந்து வச்சிருப்பேன். இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கிச்சன்ல நீங்க பாத்திருப்பீங்க ஆல்ரெடி ஒரு ரேக் ஒன்று வந்து இருக்கும். அந்த ரேக்ல மொத்தமா வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுப்பேன். அதே மாதிரி இந்த கண்ணாடி, இது நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கேட்டிருப்பீங்க, அக்கா எல்லாமே கண்ணாடியில வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா,
இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து கண்ணாடியில வந்து வாங்கி வச்சிருப்பேன். இது எப்போ வாங்கினது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே மீஷோல தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா கடுகு, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு, இந்த மாதிரி கடலைப்பருப்பு, இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடியில தான் வந்து வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா அது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா பிளாஸ்டிக் டப்பானா அது எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. கண்ணாடியிலன்னும் போது இன்னும் ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். அக்கா இது வந்து உடஞ்சு கீழே விழுந்து உடஞ்சிராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் உடஞ்சதெல்லாம் வந்து கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூடி மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடியில இருக்காது. இது என்ன எதுன்னு எனக்கு கரெக்டா தெரியல. பட் இதுவுமே உடையறது இல்ல, ரொம்ப நல்லா இருக்கும். இதுல கடுகு எல்லாமே இதுலதான் கொட்டி வச்சிருப்பேன். வெந்தயம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே குட்டி குட்டியா இருக்கிறது எல்லாமே நான் இதுலதான் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுப்பேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஊத்துறதுக்கு ஆக்சுவலா அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க வந்து வாஷ் பண்றதுக்காக ஆக்சுவலா அது வந்து வச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் துரு வந்து பிடிக்கும்ல, எண்ணெய் கரை வந்து அடிக்கடி துரு பிடிக்கும் அப்படின்றதுனால அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்து வாஷ் பண்ணி வந்து வைப்பேன். பட் ரொம்ப உங்களுக்கு கரையா இருக்கு, அழுக்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மேலெல்லாம் நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கோலமாவோ இல்ல மண்ணோ ஏதாவது போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அந்த எண்ணெய் பிசிறு எல்லாமே வந்து போயிடும். இதெல்லாம் வந்து பெப்பர் போட்டு வைக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்றது. அப்புறம் அந்த சில்லி பவுடர் இந்த மாதிரி எல்லாமே இதுல வந்து போட்டு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். மூச்சு வாங்குதுனால பேச முடியல. ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் உள்ள வந்து வச்சுட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மற்ற திங்ஸ் எல்லாம் பாக்ஸ்ல போட்டு நல்லா தொடச்சிட்டு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி தான் வந்து வைக்க போறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நிறைய பேரு. நான் கண்டிப்பா இதை பத்தி சொல்லணும். இது வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கேன். மேபி அதனால உங்களுக்கு இது தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேக் ஒன்று வந்து வச்சிருப்போம்ல, அந்த ரேக் தான் இது தனியா கழட்டி வாஷ் பண்றதுக்காக வந்து போட்டிருக்கேன். அந்த ரேக் நீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது ஆக்சுவலா ஒரு குட்டி டீப்பா. அது வந்து இவரோட முன்னாடி ஒரு ஆஃபீஸ் வச்சிருந்தாரு. அந்த ஆஃபீஸ்ல வந்து அது இருந்துச்சு. சரி இப்ப இங்க போடுறதுக்கு வந்து இடம் இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா வேற ஒரு டீப்பா வந்து போட்டிருக்கோன்றதுனால சரி நான் அதை கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய பேர் அக்கா அதோட லிங்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. டெய்லி நம்மளோட ஷார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால அது வந்து நம்ம அவர் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து வாங்கினது. பட் இன்னும் சேஃபா வந்து வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடியில நியூஸ் பேப்பர் போட்டு மேல வந்து இப்ப குட்டி குட்டி ரேக்ஸ் எல்லாம் காமிச்சல அது எல்லாமே எடுத்து வச்சு அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். காலையில ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்குமா, அப்போ 9 மணிக்கு ஆரம்பிச்ச வேலை இன்னும் ஆக்சுவலா முடியல. இப்ப மணி வந்து 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். போய் புறாலாம் வருது பாரு நிறைய. 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் இன்னைக்கு ஃபுல்லா வந்து முடிச்சுட்டு கிச்சன் எல்லாத்தையும் அந்த மேலெல்லாம் கொஞ்சம் நல்லா தொடச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் இன்னைக்கு அடுக்கி வைக்க போறேன். அக்கா நீங்க எப்பவுமே டீப் கிளீனிங் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நானே எப்பவாதான் வந்து பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து தோணுச்சு சரி எல்லாத்தையும் வந்து கிச்சன் ரொம்ப நாளா கிளீனிங்லாம் வந்து நடக்கும். பட் எப்படின்னா அப்பப்ப இருக்கிறது அப்படியே டெய்லி கிச்சன் எல்லாம் தொடச்சு விடுவேன். இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் கொட்டி வைக்கிறேன்னா அதை மட்டும் வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு கொட்டி வைப்போம். பட் ஃபுல்லா கிச்சனையே எடுத்து கிளீன் பண்ணுவோம்னான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரொம்ப ரேரா தான் வந்து நடக்கும். பட் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் ஆகுது இப்படி பண்ணும்போது நம்மளோட கிச்சனும் நல்லா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு தெரிஞ்சு கிச்சன்ல தான் நினைக்கிறேன். ஏன்னா எது தேவைனாலும் நம்ம செய்யறது அங்கதான். அதே மாதிரி பெட்ஷீட்ல இருந்து இன்னைக்கு வந்து உள்ள பில்லோ கவர்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வெயில் நல்லா அடிக்குது காய வச்சாச்சு. மிளகா தனியாவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரைக்கிறதுக்காக மாடியில வந்து காய வச்சிருக்கேன். வீடியோவா போடுங்க அப்படின்றதுனாலதான் இதை வந்து ஷேர் பண்ணேன். மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. அக்கா கண்டிப்பா இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் இந்த வீடியோ சரி சடனா வந்து எடுக்கிறேன். ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணல, ஃபுல்லா ஈரம். ஏன்னா அப்பதான் வாஷ் பண்ணிட்டு நான் வந்தேன். எனக்கு கால்ஸும் மெசேஜ் வந்து கால் வந்துட்டே இருக்கு. அதனால சரி ஓகே கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. இன்னைக்கு சாயங்காலம் 6 o'clock வந்து 5:30 to 6 o'clock வீடியோ வந்து கண்டிப்பா அப்லோட் வந்து பண்ணுவேன். நாளையில இருந்து ரெகுலரா நம்ம சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் வந்து வந்துடும். தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்.